மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வீசிய புழுதி புயலால் பல்வேறு பகுதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புழுதி புயலால் ராட்சத பேனர் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பலியானோர் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்திருக்கிறது. மும்பை நகரையே புரட்டி போட்ட புழுதி புயல் குறித்த செய்தி தொகுப்பை சற்று விரிவாக பார்க்கலாம். திடீரென மும்பையில் 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் வீசிய புழுதி புயலின் காட்சிகள்தான் இவை. மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்தது. தாதர், குர்லா, மாஹிம், காட்கோபர், முலுண்ட் மற்றும் விக்ரோலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. தெற்கு மும்பையின் சில பகுதிகளிலும் மழை பெய்தது. தானே, அம்பர்நாத், பத்லாபூர், கல்யாண் மற்றும் உல்ஹாஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. இந்நிலையில் திங்கட்கிழமை மாலை நேரத்தில் திடீரென 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் புழுதி புயல் வீசியது. இதனால் பல்வேறு பகுதிகளில் உயரமான கோபுரங்கள், பேனர்கள் மற்றும் கட்டுமான பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த சாரங்கள் சாய்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. வடலா பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடிக்காக அமைக்கப்பட்ட சாரம் சூறைக்காற்றை தாங்க முடியாமல் பெயர்ந்து சாலையில் விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் அதிக அளவில் செல்லும் சாலையில் சாரம் விழுந்த காட்சிகள் வாகன ஓட்டிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பல்வேறு இடங்களில் மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டதால் மும்பை மாநகரம் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மும்பையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. காட்கோபர் நகரில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை கொட்டியதால் பிரம்மாண்ட விளம்பர பதாகை அடியோடு பெயர்ந்து விழுந்தது. ராட்சத பேனர் சரிந்து அருகிலிருந்த பெட்ரோல் பங்கின் மீது விழுந்ததில் மழைக்காக அங்கு ஒதுங்கியிருந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கினர். இதனையடுத்து மாநில பேரிடர் குழுவினர் உதவியுடன் மும்பை தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த 60க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளுக்கு அடியில் 100 பேருக்கும் மேல் சிக்கியிருக்கலாம் என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ராட்சத பேனர் விழுந்து விபத்துக்குள்ளானது குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். இதனிடையே விபத்துக்குள்ளான பகுதியில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். திடீரென ஏற்பட்ட புழுதி புயலால் பல்வேறு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் பலரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் மும்பை நகரமே முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனையடுத்து உள்ளூர் ரயில்கள் மற்றும் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது.